தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 4வது வாரம் வியாழக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன் ஞானத்தால், தன் அறிவால், தன் ஆற்றலால், தன் தூய ஆவியின் வல்லமையால் நிறைத்திருக்கின்றார். இந்த ஞானத்தையும் தூயாவின் வல்லமையும் கொண்டு சமயோஜிதத்தோடு செயல்படுகின்ற பொழுது நாம் அறிவாற்றல் மிக்கவர்களாக இந்த உலகிலே ஆண்டவனுக்கு சான்று பகர முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் இத்தகைய ஒரு அழைப்பை கொடுப்பதாகத்தான் அமைந்திருக்கின்றது. சமயோஜித புத்தியோடு பேசிய பவுலடியார் இடம் அறிந்து, பொருள் அறிந்து, தன்னை சூழ்ந்திருக்கின்ற மக்களுடைய மனநிலையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல செயல்படுவது, பேசுவது சமயோஜித புத்தி. பவுலடியாரும் கூட இதோ அந்தியோக்கியாவை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது யூதர்கள் கூடியிருக்கிற தொழுகை கூடத்திலே எழுந்து பேச ஆரம்பிக்கின்றார். இங்கே எழுந்து பேச ஆரம்பிக்கிற பொழுது எடுத்த உடனேயே இயேசுவை பற்றி போதிக்க சென்ற பவுலடியார் இயேசுவை பற்றி அறிவித்து விடவில்லை. மாறாக அவர்களை தன்வயம் கவர்ந்திட முதலில் அவர் சொல்கின்ற வார்த்தை, இஸ்ராயேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுகின்ற மக்களே என்று சொல்லி அவர்களுடைய உண்மை குணத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இரண்டாவதாக, தான் அறிவிக்க வந்த இயேசு யார், அந்த இயேசுவுக்கும் யூதர்கள் நம்பி இருக்கின்ற யாவே இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பு என்ன, இயேசுடைய வரலாற்று பின்னணி என்ன, எப்படி இயேசுதான் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற மீட்பர் மெசியா என்பதையெல்லாம் மிக தெளிவாக வரலாற்று உண்மையோடு எடுத்து கூறுகின்றார். சமயப்பற்றுள்ள யூதர்கள், வரலாற்றை நன்கு அறிந்து வைத்திருந்த யூதர்கள், ஆபிரகாம் முதல் எவ்வாறு கடவுள் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த என்பதை தெரிந்து வைத்திருந்த யூதர்கள், மீட்பரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அவர் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கின்றார்கள். காரணம், பவுல் கூறிய சமயோஜித புத்தியோடு பேசிய அந்த வார்த்தைகள். இது ஒரு முறை அல்ல, பல இடங்களிலே அவருடைய சமயோஜித புத்தியை நாம் தெளிவாக காணலாம். திருத்துவ பணி 23ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது, அவர் கைது செய்யப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் இருவரும் சேர்ந்து அவரை பிடிக்க வருகின்ற பொழுது பவுலடியார் அந்த சூழ்நிலை அறிந்து கொண்டு நான் ஒரு பரிசேயன் என்று சொல்லி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இடையே ஒரு வேறுபாடு ஏற்படுகின்றது. பரிசேயர்கள் பவுலின் சார்பாக நிற்பவர்களாக மாறிப்போகின்றார்கள். அன்பு சகோதரமே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இந்த ஞானத்தை கேட்போம். சமயோஜித புத்தியோடு செயல்படுகிற ஞானத்தை கேட்போம். இடம் பொருள் அறிந்து செயல்படுகின்ற ஞானத்தை கேட்போம். நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுடைய உள்ளத்தின் உளப்பாங்கை அறிந்து கொண்டு, குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளுடைய நிலைகளை அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல செயல்படுகின்ற ஞானத்தையும், நம்முடைய செயலால், நம்முடைய சொல்லால் நாம் சொல்ல வேண்டிய, போதிக்க வேண்டிய போதனைகளை தகுந்த விதத்திலே அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே நம்முடைய வாழ்க்கையால் எடுத்து இயம்புகின்ற தெய்வீக குணத்தையும் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். பவுலை நிறைத்து வழிநடத்திய தூய ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்துவாராக. கடவுள் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்த உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.